ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 3 ஜோதிர்லிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கு பீமா சங்கர் தான். இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனேலேருந்து பக்கம்னா 4.5 மணி நேரமாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். பூனேல இருக்கக்கூடிய சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக இந்த கோவிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. மகாராஷ்டிராவில் 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கும் லேடிஸுக்கும் ஹாஃப் டிக்கெட் தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். இந்த கோவிலோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தரிசனம், எந்த ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது. நீங்கள் போய் நின்று தாராளமாக சாமி பார்த்துட்டு வரலாம். இது கோவிலுடைய இன்சைட் வீடியோ அலவுட் இல்லை, அதனால் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன். சின்ன கோவிலாக தான் இருக்குது, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இப்போ போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் பெரிய கோவிலாக நம்ம பார்க்கலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் சிவனை தரிசிக்க முடியும். இதுதான் கோவிலுடைய டைமிங்ஸு. மார்னிங் 5 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் இங்கே பூஜைகள் நடக்கும். கோவிலுக்கு வெளியில் இந்த மாதிரி திரிசூல் இருக்கும், பார்க்கவே ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கும். வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய நந்தி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயும் நந்தி இருக்குது. உள்ள நந்திக்கிட்ட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால் வெளியில் இருக்கக்கூடிய நந்திக்கிட்ட நம்ம வேண்டுதல் கொடுக்கலாம். இந்த கோவிலில் லட்டுவை பிரசாதமாக கொடுக்குறாங்க. இப்படி தான் உள்ளுக்குள்ள சாமி இருக்குங்க. இதுதான் நான் சொன்னேன் அந்த பெரிய 2 நந்தி. பழங்காலத்து நந்திங்கிறதுனால இப்படி இருக்குது. ப்ராப்பராக கட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான். சுற்றி வரும்போது நான் எடுத்த வீடியோ. உள்ளுக்குள்ள எல்லா கோவில்லையும் ஒரு குளம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த குளம். இங்கே வர்ற எல்லாருமே காசை இதுக்குள்ளே தூக்கி வீசினாங்க. லக்ஷ்மி தான் காசு, தயவு செஞ்சு தூக்கி போடாமல் இருந்தால் நல்லது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு, அதனால தான் உங்களுக்காக கோபுர தரிசனத்தை காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த சைடு கோபுரம்லாம் இந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து பேடா இதெல்லாம் வெளியில் பிரசாதத்துக்காக மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. மோஸ்ட்லி நார்த்து சைடில் பேடா, இந்த மாதிரி ஒயிட் கலர் கல்கண்டு இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. மகாராஷ்டிரானாவே சத்ரபதி சிவாஜி தான். கண்டிப்பாக சிவன் கோவில் அப்படிங்கிறதுனால உடுக்க, சிவலிங்கம் இதெல்லாமே உங்களுக்கு இங்கே வச்சுருந்தாங்க. இந்த சிவன் சிலைகளுக்குள்ள ஆதியோகி சிவன் சிலையும் இருந்தது. வீடியோ பிடிச்சா மை ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.